ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரேடியான் வந்து 110cc பார்க்குறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையான ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கரடு முரடான ரோட்டில் ஓட்டினாலும் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எதுவும் வராது. இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டயர் டியூப்லெஸ் டயரு, இன்னொரு டியூரோ கிரிப்புன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா கரடு முரடான ரோட்டில் வண்டி ஓட்டும் போதும் வண்டி ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து டியூரோ கிரிப்பில் டியூப்லெஸ் டயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ்டு பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோனைஸ்டு பிரேக் என்னன்னா நம்ம பேக் பிரேக் பிடிக்கும் போது ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து சப்போர்ட் ஆகும். இதனால கஸ்டமர் வண்டி ஓட்டும் போதும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் ஃபுல் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறதை வச்சு எவ்வளோ ஆவரேஜாக மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி டைமிங்கு இதெல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேலே நமக்கு காட்டிடும். அதே மாதிரி மொபைல் சார்ஜர் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ கஸ்டமர் வந்து லாங் டிரைவ் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு திடீர்னு மொபைல் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதிலே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 liters கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இந்த வண்டியில் வந்து தைப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெயில் நேரத்தில் வண்டி ஓட்டும் போது டேங்கோட சூடு வந்து நம்ம காலில் ஏறாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து தைப்படு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால லாங்கில் போகும்போதும் உங்களுக்கு வந்து வண்டியில் உள்ள ஹீட்டு வந்து நம்ம மேலே படாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எந்த வண்டியிலுமே இல்லாத அளவுக்கு சீட்டு வந்து லென்த்தாக கொடுத்துருப்பாங்க நம்ம வண்டியில். ஸோ இதனால் ஒரு 2 பேர் 3 பேர் கம்ஃபர்டபுளாகவும் உட்காந்துக்கலாம், இடைஞ்சல் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 110cc கொடுத்துருக்காங்க, 8.19 PS கொடுத்துருக்காங்க. 110cc பவர்ஃபுல்லான இன்ஜின் நம்ம வண்டி தான். இன்னொன்று வந்து CVT இன்ஜின் சொல்லுவாங்க. CVT இன்ஜின் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பவரும் கிடைக்கும். அதான் உங்களுக்கு CVT இன்ஜின் சொல்லுவாங்க. அதே மாதிரி டயர் 2 டயருமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் வரும். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லாங் ட்ரைவ் பண்ணாலுமே லோடு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஷோல்டர் பெயின் பேக் பெயின் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஸ்மூத்தாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுற போது நம்ம வண்டியில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். இதே மாதிரி சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நம்ம வண்டி மூவ் ஆகும். கியரில் இருக்கும்போது வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே வண்டி மூவ் ஆகாது. சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியை மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பின்னால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது எந்த வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. இது ஒரு லுக்காகவும் நமக்கு கிடைக்கும், நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும், நல்ல லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மிரர் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டோன் கலர்னு சொல்லுவாங்க. டூயல் டோன் கலரில் வந்து க்ரோ மிரர் கொடுத்துருப்பாங்க, க்ரோ மிரர் வச்சிருப்பாங்க. இன்னொன்று டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு அதுலேயே டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த வேரியன்ட் பிடிக்கும் அந்த வேரியன்ட் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு.